விவசாயம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு தர ஒரு தொழில் மட்டும் இல்லைங்க. அது ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை, ஒரு கிராமத்தின் அடையாளம், ஒரு நாட்டின் முதுகெலும்பு. ஒரு விவசாயி விதை விதிக்கும் போது அவன் மனசுல இருக்கும் ஒரே கேள்வி, இந்த மழை சரியா பெய்யுமா, இந்த பயிர் காப்பாத்துமா, நான் போட்ட கடன் திரும்ப வருமானு தான். இந்த மாதிரி நிச்சயமில்லாத வாழ்க்கையில் விவசாயிகளுக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை கொடுக்கணும், நேரடியாக கையில் பணம் வரணும் என்ற எண்ணத்தில் தான் மத்திய அரசு கொண்டு வந்த முக்கியமான திட்டம் பிஎம் கிசான் திட்டம். இப்போ அந்த பிஎம் கிசான் திட்டம் குறித்து விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 6000 ரூபாயாக வழங்கப்பட்டிருந்த உதவித்தொகை இப்போ 10,000 ரூபாயாக வழங்கப்படும், அதுக்கான பரிசீலனை பண்ணிட்டு இருப்பதாக மத்திய அரசு கிட்டமிருந்து நமக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே விவசாயிகளுக்கு என்ன அர்த்தம், இது ஏன் இவ்வளவு முக்கியம், இதுக்கு பின்னாடி என்ன வரலாறு இருக்கு, விவசாயிகளின் வாழ்க்கையில இது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும், வரப்போற பட்ஜெட்ல என்ன அறிவிப்புலாம் வரலாம் அப்படிங்கிற பல விஷயங்களையும் தான் நாம இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா அதான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் விவசாயம் என்பது ஒரு தொழில் மட்டும் இல்லைங்க, அது ஒரு குடும்பத்தின் முழு வாழ்க்கையை தாங்கி நிற்கும் அடிப்படை என்பதையே நாம் எல்லாரும் அறிவோம். ஆனாலும் விவசாயியின் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எப்போதுமே எளிதாகவே இருந்ததே இல்லை. மழை சரியா பெய்யுமா, விதை நல்லதா இருக்குமா, உரம் கிடைக்குமா, விளைந்த பயிருக்கு சரியான விலை கிடைக்குமா என்ற சந்தேகங்களோட தான் ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீசனையும் ஆரம்பிக்கிறான். இது போன்ற சூழ்நிலையில தான் விவசாயிகளுக்கு நேரடியாக உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்திலையும் எண்ணத்திலையும் தான் 2019ஆம் ஆண்டு மத்திய அரசு பிரதம மந்திரி கிஷான் சம்மன் நிதி திட்டம் எனப்படும் பிஎம் கிஷான் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு. ஸோ இந்த திட்டம் ஒரு சூப்பரான திட்டம் தான். இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட போது ஒரு சிறு அல்லது குறு விவசாய குடும்பத்திற்கு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் அப்படின்ட்டு 3 தவணைகளாக ஒவ்வொரு 4 மாதத்துக்கு ஒருக்காவும் 2000 ரூபாய் வீதம் எந்த இடைத்தரகரும் இல்லாமல் நேரடியாக அவங்கவுங்க வங்கி கணக்கிலேயே செலுத்தப்பட்டு வருது அப்படின்ட்டு அரசு தெரிவித்தாங்க. அதே மாதிரியே நடைமுறையும் படுத்திருந்தாங்க. 4 மாதத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் 2000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. ஸோ அப்போது ஒரு சில கிராமங்களில் அரசு நம்ம கைக்கு நேரடியாக பணம் அனுப்ப போகுதாமான்னு ஒரு விதமான ஆச்சரியமும் நம்பிக்கையும் இருந்தது. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா சில விவசாயிகள் இந்த 2000 ரூபாயில் என்ன பண்ண முடியும், இந்த 2000 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன அமௌண்ட்டு, இதில் என்ன பண்ண முடியும்னு கேட்டாலும் நடைமுறையில் பார்த்தா அந்த பணம் எவ்வளவு முக்கியம்னு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு விவசாயி நெல் சாகுபடி செய்யும்போது நடவுக்காக கூலி கொடுக்க வேண்டிய நாளில் அந்த பிஎம் கிசான் பணம் வந்துச்சுன்னா அவன் கடன் வாங்காமையே கூலியை கொடுத்து சமாளிச்சுக்குவான். இன்னொரு விவசாயி அந்த பணத்தை வச்சு உரம் வாங்க முடியும். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சும் போது டீசல் வாங்கினான். சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வச்சு கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டி அபராதம் வராமல் தப்பிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி எண்ணற்ற நற்செயல்களை அந்த பிரைம் மினிஸ்டர் கிஷான் திட்டத்தில் வர 4 மாதத்துக்கு ஒருக்கா கிடைக்கிற பணம் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஆனால் காலம் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா விவசாயத்தோட செலவுகள் பல மடங்கு அதிகமாயிருச்சுன்னே சொல்லலாம். 2019 ஒரு மூட்டை உரம் எவ்வளோ இருந்துச்சோ இப்போ அதோட விலை எவ்வளோ உயர்ந்திருக்கு. சுமார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 மடங்கு விலை அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஒரு நாளைக்கு கூலி தொழிலாளர் சம்பளம் எவ்வளோ இருந்துச்சு 2019, ஆனால் இப்போ எவ்வளவு 1000 ரூபாயாக மாறிடுச்சுன்னு பார்த்தாலே உங்கள் எல்லாத்துக்குமே புரியும்.
விவசாயிகள் எவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க, அவங்க விளைவித்த பயிரை அறுவடை செய்வதற்குள் அவர்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்க அப்படின்ட்டு சாதாரண மனிதர்களும் கூட நினைத்து பார்க்க முடிகிற அளவுக்கு விலைவாசிகள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இதோடு சேர்ந்து தான் டீசல் விலை உயர்வு காரணமாக பார்த்திங்கன்னா டிராக்டர் உழவு, தண்ணீர் பம்ப் செலவு எல்லாமே அதிகரிச்சிருக்கு. ஸோ இதுக்கு இன்னும் ஸ்மால் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, ஒரு கிராமத்தில் 2 ஏக்கரை நிலம் வச்சிருக்கிற ஒரு விவசாயி, அவங்க சிறு விவசாயிங்க அப்படிங்கிற கீழே வருவாங்க. ஒரு சீசனுக்கு விதைக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 2000 ரூபாய் செலவு பண்ணுறான். உரத்துக்கு பார்த்திங்கன்னா 3000 ரூபாய் செலவு பண்ணுறான். உழவு மற்றும் கூலிக்கு 4000 ரூபாய் செலவு பண்ணுறான். இதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா தண்ணீர் செலவு, மருந்து செலவுன்னு பார்த்தா ஒரு சீசனுக்கே கிட்டத்தட்ட சுமார் 10,000 ரூபாயை தாண்டிடுது. ஸோ அப்போது வருஷத்துக்கு இந்த பிரைம் மினிஸ்டர் கிஷான் திட்டத்தின் மூலமாக அரசு தர 6000 ரூபாய் எவ்வளவு குறைவானது என்பதை யாருமே சொல்லித்தர வேண்டியதே இல்லை. ஸோ இதை அரசு இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு இந்த 1000 ரூபாயை அதிகப்படுத்தணும் அப்படின்னு தான் நோக்கத்தில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க போவதாக நம்மளுக்கு அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இதுக்கு மேலே ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, காலநிலை மாற்றம். ஒரு வருஷத்தில் மழை பெய்யதா பயிர் கருகும், இன்னொரு வருடம் அதிக மழை பெஞ்சு பயிர் தண்ணியில் மூழ்கும். இதனால தான் விவசாயி செலவு பண்ணின பணத்துக்கு ஏற்ற வருமானம் கிடைக்காம போகுது. இது உதாரணத்துக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயந்தான். மழை பெய்கிற சீசனில் மழை பெய்யாது, மழை பெய்யக்கூடாது அப்படிங்கிற சீசனில் மழை பெய்யும், அதிகமாக பெய்யும், கம்மியாக பெய்யும், வறட்சி ஆகும், ஃப்ளட் ஆகும், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த நேரத்தில் இந்த பிரைம் மினிஸ்டர் கிஷான் தவணை வந்தால் சரி, முழுசாக தீர்வு இல்லைனாலும் உடனடியாக ஒரு நிவாரணம்னு விவசாயம் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி அடைஞ்சு பெருமூச்சு விடுறாரு விவசாயி. ஸோ இது போன்ற நிலைமையில தான் கடந்த சில வருஷங்களாக விவசாய சங்கங்கள், விவசாயிகள், பொருளாதார நிபுணர்கள் எல்லாருமே சேர்ந்து இப்போ உள்ள சூழ்நிலையில் 6000 ரூபாய் பத்தாது, குறைஞ்சபட்சம் 8000 ரூபாய் இல்லைன்னா 10,000 ரூபாயாக உயர்த்தணும்னு தொடர்ந்து கோரிக்கை வச்சாங்க. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா, கிராம டீ ஷாப்புகளில், விவசாய சந்தைகளில், கூட்டுறவு வங்கிகள் முன்னாடி இந்த தடவை பட்ஜெட்டில் பிரைம் மினிஸ்டர் கிஷான் உயருமான்னு பேசுகிற ஒரு சாதாரண விஷயமாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பின்னணியில் தான் இப்போது வரப்போகிற பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் மத்திய பட்ஜெட்டில் PM கிஷான் திட்டத்தின் உதவித்தொகையை 6000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ இது அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கப்படலை என்றாலும் இந்த செய்தி பார்த்திங்கன்னா வெளியானதிலிருந்து விவசாயிகள் மத்தியில் ஒரு விதமான சந்தோஷமும் எதிர்பார்ப்பும் உருவாயிருக்குன்னே சொல்லலாம். இந்த உயர்வு நிஜமாலுமே நடைமுறைக்கு வந்தால் இந்த கூடுதல் 2000 ரூபாயை விவசாயிகள் எப்படி பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தா, சில பேர் அந்த பணத்தை வச்சு உரம் வாங்குவாங்க, சில பேர் விதை வாங்குவாங்க, சில பேர் டிராக்டர் வாடகை கொடுப்பாங்க, இன்னும் சில பேர் அந்த பணத்தை வச்சு வங்கி கடன் வட்டியை கட்டி பெரிய பிரச்சனை வராமல் தப்பிக்க பார்ப்பாங்க. ஸோ குறிப்பாக விவசாயி வீட்டில் திடீர்னு மருத்துவ செலவு, குழந்தைகளோட பள்ளி கட்டணம் மாதிரி விஷயங்கள் வந்தால் இந்த பணம் ஒரு தாங்கு தூணாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ இதோடு சேர்த்து அரசு பயிர் காப்பீடு, குறைந்தபட்ச ஆதார விலை, இயற்கை விவசாய ஊக்கம், டிஜிட்டல் விவசாய திட்டங்கள் மாதிரி பல விஷயங்களை பேசினாலும் விவசாயிகளுக்கு உடனடியாக கையில் பணம் வர ஒரே திட்டம் PM கிசான் தான் என்பதால் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. ஸோ அரசியல் ரீதியாகவும் கிராமப்புற மக்கள் ஒரு பெரிய வாக்காளர் குழு என்பதால் விவசாயிகளுக்கான இந்த மாதிரி அறிவிப்புகளை பட்ஜெட்டில் முக்கிய இடம் பெறுவது இயல்பான ஒன்றாகவே பார்க்கணும். இப்போ பல விவசாயிகள் தாங்க. ஸோ ஏன்னா விவசாயம் இன்னும் ஆபத்தான தொழிலால் தான் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் கடன், காலநிலை மாற்றம், விலை உயர்வு ஆகியவற்றிற்கிடையே சிக்கி தைக்கும் விவசாயிகளுக்கு PM கிஷான் திட்ட ஊக்கத்தொகை உயர்வு குறித்த இந்த தகவல் நிச்சயமாக ஒரு நம்பிக்கை தர செய்தியாகவே பார்க்கப்படுது. ஸோ இப்போ நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட்டை மிகுந்த ஆர்வத்தோடு எதிர்பார்த்து இந்த தடவை நமக்கு நல்ல செய்தி வருமானு மனசுக்குள்ள கேள்வி கேட்டுட்டே காத்திருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த PM கிஷான் தொகை உயர்வு அடைஞ்சிச்சு அப்படின்னா விவசாயியாக இருக்கும் நானும் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.
ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.